வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். காரைக்காலில் பாஜக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம். மத்திய அமைச்சர் அமித்ஷா திருச்சி வருகை. பனையூர் பண்ணையார் அங்கிள் கொஞ்சம் ஓரமா போய் விளையாடுங்க. அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு கடும் விமர்சனம். ஈரான் அமெரிக்கா இடையே பேச்சுவார்த்தை தோல்வி. ஈரானை நோக்கி நெருங்கும் மேலும் ஒரு அமெரிக்க விமானம் தாங்கிய போர்க்கப்பல். 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் போட்டி. நெதர்லாந்தை வீழ்த்தி அமெரிக்க அணி அபார வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். காரைக்காலில் நடைபெறுகின்ற பாஜக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக திருச்சிக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா வருகை தந்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் பாஜக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக மத்திய அமைச்சர் அமித்ஷா டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் இரவு திருச்சிக்கு வந்தடைந்தார். அவருக்கு திருச்சி விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதன் பின்னர் அமித்ஷா திருச்சியில் உள்ள தனியார் விடுதியில் தங்கினார். இதைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் காலை 11 மணிக்கு நடைபெறும் பாஜக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் அமித்ஷா திருச்சியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் காரைக்காலுக்கு வந்தடைந்தார். இதன் பின்னர் அங்கிருந்து சாலை வழியாக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பிரச்சாரத்தை தொடங்கி வைத்து பேச உள்ளார். இதையடுத்து பாஜக கட்சி நிர்வாகி ஒருவர் இல்லத்தில் கட்சி கொடி ஏற்றி வைக்கின்றார். அமித்ஷாவின் வருகையொட்டி சாலை முழுவதும் பாஜகவினர் உற்சாக வரவேற்பு அளிக்க ஏற்பாடு செய்துள்ளனர். பனையூர் பண்ணையார் அங்கிள் கொஞ்சம் ஓரமா போய் விளையாடுங்க என்று தாவேக தலைவர் விஜயை அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு கடுமையாக விமர்சித்துள்ளது. அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தனது சமூக வலைதள பதிவில் கோவில் வாசலில் உடைக்கப்படும் தேங்காய் சில்லுகளை பொறுக்கி எடுப்பது போல மற்ற கட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்டவர்களை சேர்த்துக் கொண்டு கட்சி என்ற பெயரில் ஒரு வாட்ஸ்அப் குழுவை நடத்தி கொண்டிருக்கும் நீங்கள் அடுத்த கட்சிகளை கலைத்துவிட்டு வாருங்கள் என்று சவால் விடுவது சிரிப்பாக உள்ளது. தொடர்ந்து சொந்தமாக ஒரு வரியை கூட பேச தெரியாதவர் அடுத்தவர் வரலாற்றை பற்றி கேள்வி கேட்கலாமா என விமர்சித்துள்ளார். இதையடுத்து முதல் நாள் திரையில் டிக்கெட் எல்லாம் 2000 ரூபாய்க்கு விற்பதெல்லாம் கொள்ளை இல்லைங்களா என்று, அப்படி பார்த்தா உங்களுக்கு ஒரு 30 வருஷ கொள்ளை அனுபவம் இருக்குத்தானே என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் பனையூர் பண்ணையார் அங்கிள் கொஞ்சம் ஓரமா போய் விளையாடுங்க என்று தாவேக தலைவர் விஜயை கடுமையாக விமர்சித்துள்ளார். ஈரானை நோக்கி மேலும் அமெரிக்கா போர்க்கப்பல் நெருங்குவதால் போர் பதற்றம் அதிகரித்து உள்ளது. ஈரானில் விலைவாசி உயர்வு ஆகியவற்றை கண்டித்து அரசுக்கு எதிராக கடந்த டிசம்பர் 18ஆம் தேதி முதல் பொதுமக்களும் வியாபாரிகளும் போராட்டம் நடத்தி வந்தனர். இதில் 7000 பேர் உயிர் மாய்க்கம் செய்யப்பட்டனர். ஈரானில் அரசுக்கு எதிராக போராடுபவர்களுக்கு துணை நிற்பேன் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறினார். இதையடுத்து ஈரான் அணுசக்தி திட்டம் தொடர்பான முதல் கட்ட மறைமுக பேச்சுவார்த்தை கடந்த பிப்ரவரி 6ஆம் தேதி மஸ்கட் தலைநகர் ஓமனில் நடைபெற்றது. இதில் உடன்பாடு எட்டப்படாவிட்டால் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ட்ரம்ப் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தார். இதைத் தொடர்ந்து அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களுக்கு ஈரான் அடிபணியாது என ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராச்சி பதிலளித்தார். இந்நிலையில் ஈரானை நோக்கி மேலும் ஒரு அமெரிக்க போர்க்கப்பல் செல்ல உத்தரவிடப்பட்டுள்ளது. கரிபியன் கடல் பகுதியில் உள்ள அமெரிக்க விமானம் தாங்கி போர்க்கப்பலான USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் ஈரானை நோக்கி பயணத்தை மேற்கொண்டுள்ளது. இதனால் ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் பதற்றம் அதிகரித்து உள்ளது. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 21வது போட்டியில் நெதர்லாந்தை வீழ்த்தி அமெரிக்க அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 21வது போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் அமெரிக்கா நெதர்லாந்து அணிகள் மோதின. இதில் டாஸ் வென்ற நெதர்லாந்து அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் களமிறங்கிய அமெரிக்க அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 196 ரன்கள் குவித்தது. சிறப்பாகவும் அதிரடியாகவும் விளையாடிய சைதேஜா முகாமல்லா 79 ரன்களை எடுத்தார். இதையடுத்து 197 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இமாலய இலக்குடன் நெதர்லாந்து களமிறங்கி 16 ஓவரில் 103 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் அமெரிக்கா 93 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தமிழ்நாட்டுக்கு தாங்கள் வரவேற்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சி, திருவெரும்பூர் தொகுதிக்கு பகுதிகளில் நிறைவுற்ற வளர்ச்சிப் பணிகளை தமிழக அமைச்சர் அன்பில் மகேஷ் தொடங்கி வைத்தார்.
அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமித்ஷா உள்ளிட்டோர் அடிக்கடி தமிழ்நாட்டிற்கு வர வேண்டும் என்று முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கூறியுள்ளதாக குறிப்பிட்டார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் வந்து சென்றதால் தான் திமுக கூட்டணி 40 இடங்களை தக்க வைத்ததாக குறிப்பிட்டார். தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு காம்பே பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வெறும் குட் மார்னிங் கிடையாது, இன்னைக்கு சூப்பர் குட் மார்னிங் சொல்லி தான் தன்னுடைய பேச்சையே ஆரம்பித்தார். எங்கே ஆரம்பித்தார்னா, ஏற்கனவே இன்னைக்கு ஒரே நாளில் மட்டும் 9081 பேருக்கு கிட்டத்தட்ட பணியாணை வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்துக்கு அந்த மேடையில் தான் இன்னைக்கு அவர் பேசியிருக்கிறாரு. தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் கடலூர் மாவட்டம் மங்களூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஊர்களில் பல்வேறு நலத்திட்ட பணிகளை தொடக்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் விநாயநந்தல் ஊராட்சியில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டும் பணிக்கு அமைச்சர் கணேசன் அடிக்கல் நாட்டினார். ரெட்டாக்குறிச்சி ஊராட்சியில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் நிலையத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து மங்களூர், மாப்புதூர், லக்கூர், சிறுகரம்பலூர், கல்லூர் மற்றும் ஆவட்டி ஆகிய ஊராட்சிகளில் பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்யும் வகையில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டும் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். இதில் அரசு அலுவலர்கள், ஊராட்சி மன்ற பிரதிநிதிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மகளிரின் வங்கிக் கணக்கில் 5000 ரூபாய் போடப்பட்டுள்ளது தேர்தலில் வாக்களிப்பதற்கான லஞ்சம் என்று அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தனபால் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தனபால் கண்டன உரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக, அமமுக, பாமக, புரட்சி பாரதம், பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய தனபால், மகளிரின் வங்கிக் கணக்கில் 5000 ரூபாய் போட்டுள்ளது தேர்தலில் வாக்களிப்பதற்கான லஞ்சம் என்று தெரிவித்தார். 4 ஆண்டு காலம் அம்மாவின் நல்லாட்சியை தந்த வருங்கால தமிழகத்தின் முதலமைச்சராக அவர் இருக்கின்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க இன்றைக்கு இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அங்கத்தினர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இந்த ஊராட்சி ஒன்றியத்தின் முன்பாக இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டம் தமிழகம் எங்கும் இன்றைக்கு ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களின் முன்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கரூரில் ஆற்று மணலை குவித்து வைத்திருந்ததாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது வழக்கு பதிந்து 100 யூனிட்டுக்கு மேற்பட்ட ஆற்று மணலை பறிமுதல் செய்துள்ளனர். கரூர் மாவட்டம் ஆண்டாங்கோவிலில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு சொந்தமான இடத்தில் ஆற்று மணல் குவித்து வைக்கப்பட்டுள்ளதாக கிராம நிர்வாக அலுவலர் புகார் அளித்ததால் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த மணலை பறிமுதல் செய்த வந்த அதிகாரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் ஜேசிபி மற்றும் டிப்பர் லாரிகளை உள்ளே விடாமல் தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற போராட்டத்திற்கு பிறகு ஆற்று மணலை பறிமுதல் செய்ய வந்த வாகனங்களை உள்ளே அனுமதித்தனர். அதனைத் தொடர்ந்து 100 யூனிட் ஆற்று மணலை அதிகாரிகள் பறிமுதல் செய்து எடுத்துச் சென்றனர். ஆட்சியில் பங்கு உண்டா என்று திமுக கூட்டணியில் பட்டிமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஊரக வேலை திட்டத்தை சீர்குலைக்கும் திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, ஆட்சியில் பங்கு உண்டா என்று திமுக கூட்டணியில் பட்டிமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். நேற்று கூட ஒருவர் பங்கு கேட்பது பாவம், அநியாயம் என்று சொன்னதை அவர் சுட்டிக்காட்டினார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் சார்பில் சிறந்த திட்ட மேலாண்மைக்கான உலகளாவிய தொழில்முறை மன்றம் என்ற தலைப்பில் 2 நாள் சர்வதேச மாநாடு தொடங்கியுள்ளது. மாமல்லபுரத்தில் சிறந்த திட்ட மேலாண்மைக்கான உலகளாவிய தொழில்முறை மன்றம் என்ற தலைப்பில் 2 நாள் மாநாட்டை மிலாடன் உகோமனோவிக் தொடங்கி வைத்தார். இதில் தமிழக அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு உரையாற்றினார். இந்த மாநாட்டில் செயற்கை நுண்ணறிவு திட்ட மேலாண்மை குறித்து விவாதிக்கப்பட்டது. புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் திட்டங்களை வடிவமைக்கும் போது சுற்றுச்சூழல் மற்றும் சமூக பொறுப்புகளை எவ்வாறு இணைப்பது என்பது வலியுறுத்தப்பட்டது. இந்த மாநாட்டில் இந்து குழும இயக்குனர் ராம், IPMA புரவலர் அனில் ரஸ்தான், பிரம்மோஸ் நிறுவனர் CEO சிவதானு பிள்ளை ஆகியோர் கலந்து கொண்டனர்.
சேலத்தில் தாவேகவினருக்கும் ஊடகத்தினருக்கும் இடையே ஏற்பட்ட கடும் வாக்குவாதம் கைகலப்பாக மாறியதில் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டது. சேலத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் மகாராஷ்டிரத்தை சேர்ந்த சூரஜ் என்பவர் உயிரிழந்தார். தனியார் மருத்துவமனையில் இருந்த அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்ல தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மருத்துவமனைக்கு வந்தனர். மாவட்ட செயலாளர் பார்த்திபன் மருத்துவமனைக்கு வந்தபோது ஊடகத்தினர் அவரிடம் பேட்டி எடுக்க முற்பட்டனர். முழுமையான விவரம் அறிந்த பின்னர் விளக்கம் அளிப்பதாக கூறி பார்த்திபன் செல்ல முயன்றார். அவருக்கு பின்னால் சென்ற தாவேக நிர்வாகிகள் காரை அலட்சியமாக இயக்க முற்பட்டதாக கூறப்படுகின்றது. இதனால் ஆத்திரமடைந்த ஊடகத்தினர் தாவேக நிர்வாகிகளின் காரை வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் இரு பிரிவினருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டதில் தாவேகவை சேர்ந்த இந்திரராஜ் என்பவருக்கு தலையில் காயம் ஏற்பட்டது. இதையடுத்து காவல்துறையினர் வந்து சமரசம் செய்தனர். தாவேகவினர் புகார் அளித்ததால் சமூக ஊடகத்தை சார்ந்த ஒருவரை காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் 40,000 சதுர அடி பரப்பில் இந்திய நுகர்வோர் சங்கத்தின் சின்னத்தை உருவாக்கி மாணவ மாணவிகள் உலக சாதனை படைத்துள்ளனர். ஆவடி தனியார் கலை அறிவியல் கல்லூரியில் இந்திய நுகர்வோர் கூட்டமைப்பின் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் ஜோ ரேமன் ஏற்பாட்டில் உலக சாதனை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் 3000 மாணவ மாணவிகளை ஒன்றிணைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 40,000 சதுர அடி பரப்பில் இந்திய நுகர்வோர் கூட்டமைப்பு சின்னம் வடிவில் கைகோர்த்து நின்று புதிய உலக சாதனை படைத்தனர். இந்த சாதனை IWR புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்ற உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது. சாதனையில் நிகழ்வில் ஈடுபட்ட மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன. மகளிர் உரிமை தொகையாக 5,000 ரூபாய் வழங்கியது நல்ல விஷயம் என்று திரைப்பட நடிகர் பிரபு தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பூண்டி புஷ்பம் கல்லூரியில் கல்லூரிகளுக்கு இடையிலான கலை நிகழ்ச்சி போட்டி நடைபெற்றது. இதில் பல்வேறு கல்லூரிகளில் இருந்து மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு நடனம், கிராமிய இசை, மிமிக்ரி என தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நடிகர் பிரபு மாணவ மாணவிகளின் ஆட்டத்தை கைதட்டி ரசித்தார். ஒட்டுமொத்த சாம்பியன் வென்ற கல்லூரிக்கு நடிகர் பிரபு பரிசு வழங்கி பாராட்டினார். நிகழ்வுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரபு மகளிர் உரிமை தொகையாக 5,000 ரூபாய் வழங்கியிருப்பது நல்ல விஷயம் என்றார். பெருமைப்படக்கூடிய அளவுக்கு இந்த காலேஜ் இருக்கும்போது நான் ரொம்ப வருஷமா வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்படி ஒரு சந்தர்ப்பம் கொடுத்த எங்க அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு, இந்த காலேஜ் இருக்க அத்தனை பேருக்கும், ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். பூண்டி புஷ்ப காலேஜ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜஸ் இன் இந்தியா. ஏன்னா நான் எங்க போனாலும் திருவள்ளூர் மாவட்டம் சீமாபுரத்தில் சமுதாய கூடம் கட்ட இடத்தை தேர்வு செய்யாமல் காலம் தாழ்த்துவதால் பொதுமக்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மனு அளித்தனர். சோழவரம் ஒன்றியம் சீமாபுரம் ஊராட்சியில் எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தின் சமூக பொறுப்புணர்வு நிதியிலிருந்து சமுதாய கூடம் கட்டுவதற்கு 50 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. ஆனால் 4 மாதங்கள் ஆகியும் இதுவரை அதற்கான இடத்தை தேர்வு செய்யவில்லை. இதனால் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நர்மதா தலைமையில் அப்பகுதி பொதுமக்கள் சோழவரம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் மனு அளித்தனர். அதில் அதிகாரிகள் உடனடியாக இடத்தை தேர்வு செய்ய சமுதாய கூடம் நிறுவிய பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என கோரியுள்ளனர். முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி நர்மதா யோகேஷ்குமார் சீமாபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் நினைவுபடுத்தி கடந்த 8/9/2025 அன்று காமராஜர் துறைமுக நிறுவனத்தில் CSR பொது நிதியிலிருந்து கொடுக்கப்பட்ட சமுதாய கூடம் கிட்டத்தட்ட 4 மாதங்களாகியும் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. அதை உடனடியாக ஒரு பொது இடத்தில் கட்டி முடிக்க வேண்டும் என்று ரூரல் டெவலப்மெண்ட், அதாவது ஏடி பஞ்சாயத்தினுடைய நிர்வாக அலுவலர் அவர்களையும் மரியாதை நிமித்தமாக வட்டார வளர்ச்சி அலுவலர் திருமதி சாந்தினி அவர்களையும் நேரில் மரியாதை நிமித்தமாக சென்று பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு பொதுவான இடத்தில் அந்த சமுதாய கூடம் அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வந்தது குறிப்பிடத்தக்கது. கோவையில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய குடியிருப்பு பகுதியில் காட்டு மாடு நடமாட்டம் அதிகரித்திருப்பது மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை திருவள்ளூர் நகரில் காட்டு மாடுகள் நடமாட்டம் அதிகரித்து உள்ளது. இதனால் தங்கள் குழந்தைகளை வெளியில் அனுப்புவதற்கு அச்சமாக இருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். மக்கள் வசிக்கும் பகுதிக்குள் காட்டு மாடுகள் வருவதை தடுக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நங்கமங்கலம் ஊராட்சியில் ஊரக வேலை பணியாளர்களை தேனீக்கள் கொட்டி உள்ளன. ராணிப்பேட்டை மாவட்டம் ஓச்சேரி அடுத்த நங்கமங்கலம் ஊராட்சியில் ஊரக வேலை திட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் வேலை செய்து கொண்டிருந்தனர்.
அப்போது அங்கிருந்த மரத்தை வெட்டிய போது எதிர்பாராத அதில் இருந்த தேன் கூடு கலைந்ததால் திடீரென தேனீக்கள் அங்கிருந்தவர்களை கொட்டியது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கேட்காமலேயே மகளிருக்கு 5000 ரூபாய் வழங்கியுள்ள அரசு போராட்டம் நடத்தி வரும் தங்களை கண்டுகொள்ளவில்லை என சத்துணவு ஊழியர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் அருகில் சத்துணவு ஊழியர்கள் நாள்தோறும் இரவு முழுவதும் அங்கேயே படுத்து உறங்கி சமையல் செய்து உணவருந்தி போராட்டத்தை தொடர்ந்து வந்தனர். நேற்று முதல் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். 10 நாட்களாக போராட்டம் நடத்தியும் அரசு தங்களை கண்டுகொள்ளவில்லை என்றும் அவ்வப்போது வரும் அரசியல் கட்சியினர் தங்களை பயன்படுத்திக் கொண்டு அவர்கள் அரசியல் செய்து கொள்வதாகவும் தெரிவித்தனர். கேட்காமலேயே மகளிர் உரிமை தொகை இன்று 5000 ரூபாய் வழங்கியுள்ள திமுக அரசு முந்தைய தேர்தலில் அளித்த உறுதிமொழிகளை நிறைவேற்ற கோரி போராடி வரும் தங்களுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை என்று வேதனை தெரிவித்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அருகே மத்திய பாஜக அரசை கண்டித்து மதசார்பற்ற கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஷோலிங்கர் அடுத்த கூடலூரில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக அரசையும் அதற்கு துணை போகும் அதிமுகவையும் கண்டித்து முழக்கமிட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வடக்கு ஒன்றிய செயலாளர் செல்வம் தலைமை தாங்கினார். காங்கிரஸ் நிர்வாகிகள் உதயகுமார், அருண், ரேவதி, விடுதலை சிறுத்தை கட்சி ரகு, குணா உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். வால்பாறையில் கல்லூரி விரிவுரையாளர்கள் 5வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்களுக்கு அதிமுகவினர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை அரசு கலை அறிவியல் கல்லூரியில் 30க்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் கடந்த திங்கட்கிழமை முதல் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, யுஜிசி நிர்ணயம் செய்த ஊதியம், 12 மாத ஊதியம் ஆகிய கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்திற்கு அதிமுக நகர செயலாளர் மயில் கணேசன் தலைமையில் அதிமுகவினர் ஆதரவு தெரிவித்தனர். தேனியில் சத்துணவு பணியாளர்களின் காலவரையற்ற போராட்டத்தின் 10வது நாளில் தலையில் முக்காடு போட்டு ஒப்பாரி வைத்து அழும் போராட்டம் நடந்தது. தேனி மாவட்டத்தில் திமுக தேர்தல் அறிக்கையில் உறுதியளித்தபடி காலமுறை ஊதியம், ஊதிய உயர்வு, காலி பணியிடங்கள் நிரப்புதல், பழைய ஓய்வூதியம் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தின் 10வது நாள் தேனி ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஒப்பாரி வைத்து அழும் போராட்டம் நடத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வள்ளுவக்குடியில் கட்டப்பட்டுள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை திறக்க கோரி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சீர்காழி அருகே வள்ளுவக்குடியில் 1 கோடி ரூபாய் செலவில் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு புதிய கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. அதை திறக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் கொண்டல் சீர்காழி சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த சீர்காழி காவல் துணை கண்காணிப்பாளர் அண்ணாதுரை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சு நடத்தினார். இதையடுத்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இந்த மருத்துவமனையில் மகப்பேறு, காலையிலே வர சுகர் பேஷண்ட்டு, மற்றவங்க எல்லாரும் லேபுக்கு நாங்கள் சீர்காழி தான் போகணும். அந்த அளவு வசதி இல்லாதவங்க இங்கே சுகர் டெஸ்டாக இருந்தாலும், பிபியா இருந்தாலும், முதலுதவியா இருந்தாலும் எல்லா சலுகைகளுமே நாங்கள் இங்கே பயனடைகிறோம். பிரசவமும் இங்கே தான். இதுல 75 கிராமம், 73ங்கிறத விட 75 பட்டவத்திக்கு இந்தாண்டையில இருந்து வடுறாங்க, இங்க கோவில்பத்துக்கு இந்தாண்ட இருந்து அனைத்து பேருமே இங்கதான் வந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே இது இந்த மருத்துவமனையை எடுக்கிறதுக்கு அப்படி என்ன அவங்களுக்கு ஒரு பயனுன்னு எங்களுக்கு தெரியல. பயனடைகிற மக்கள் நாங்க 40 ஆண்டுகளாக இங்க இயங்கி வர்ற மருத்துவமனைய தற்காலிகமா இது எடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட கோரிக்கை. அதை நாங்க மக்கள் விட மாட்டோம். அப்படி மீறியும் இந்த மருத்துவமனை எடுக்கணும் அப்படின்னா பொது மக்களுக்காக நாங்க 10 லேடிஸ் கூட நாங்க டீ குளிப்போம். அது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே வந்து நாங்க செய்வோம். ஊரக வேலை திட்டத்தை சீர்குலைக்கும் திமுக அரசை கண்டித்து தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதை தற்போது தொகுப்பாக காணலாம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் கலந்து கொண்டார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக, பாஜக, பாமக, அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், புரட்சி பாரதம் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு அதிமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஊரக வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து முழக்கமிட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
இதில் நகர செயலாளர் வெங்கடேசன், ஒன்றிய செயலாளர்கள் அரங்கநாதன், மகேந்திரன் ஆகியோரும் கூட்டணி கட்சியினரும் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் அதிமுக ஒன்றிய செயலாளர்கள் கஜேந்திரன், ஜெயபிரகாஷ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கண்டன உரையாற்றினார். இதேபோன்று மேற்கு ஆரணி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு ஒன்றிய செயலாளர்கள் சங்கர், திருமால் ஆகியோர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் அதிமுக ஒன்றிய செயலாளர் லோக்கிராஜன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். இதில் ஊரக வேலை திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து முழக்கமிட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு அதிமுக, அமமுக, பாஜக, பாமக, தமிழ் தேசிய ஃபார்வர்ட் பிளாக் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் இணைந்து திமுக அரசிற்கு எதிராக கண்டன முழக்கமிட்டனர். இதில் அதிமுக ஒன்றிய செயலாளர் அன்னப்பிரகாஷ், தேனி நகர செயலாளர் கிருஷ்ணகுமார், ஒன்றிய செயலாளர் குள்ளப்புரம் கணேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஊரக வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்கும் திமுக அரசை கண்டித்து பொள்ளாச்சியில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசை கண்டித்து முழக்கமிட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். காரைக்காலில் பாஜக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம். மத்திய அமைச்சர் அமித்ஷா திருச்சி வருகை. பனையூர் பண்ணையார் அங்கிள் கொஞ்சம் ஓரமா போய் விளையாடுங்க. அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு கடும் விமர்சனம். ஈரான், அமெரிக்கா இடையே பேச்சுவார்த்தை தோல்வி. ஈரானை நோக்கி நெருங்கும் மேலும் ஒரு அமெரிக்க விமானம் தாங்கிய போர்க்கப்பல். 20 ஓவர் உலக கோப்பை கிரிக்கெட் தொடர் போட்டி. நெதர்லாந்தை வீழ்த்தி அமெரிக்க அணி அபார வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.